இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஆமாம்மா. எல்லாமே வந்து ரொம்ப தேவையானது. ஏன்னா இது எதுவுமே அழகு பொருட்கள் இல்ல. ஆ. அழகோட சேர்ந்து ஆமா. ஆரோக்கியமான பொருட்கள் தான் பொருட்கள். இங்க ஆமா, விக்கிறாங்க. ஆமா. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துறாங்க. எல்லாம் முந்தியெல்லாம் சொல்லுவாங்க 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்புறம் 100 ஆமா, 90 ஆச்சு, 90 80 ஆச்சு, 70 ஆச்சு, 40 ஆச்சு. இப்போ 30லயே வந்து பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா, குழந்தைங்கலாம். ஆமா. அதெல்லாம் இல்லைங்க. திருப்பி நாங்க 100 வயசு வரைக்கும் இருக்க போறோன்றதுக்கான இதெல்லாம் சாட்சி. அதாவது ஆ, ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அழகு சாதனை பொருட்கள்ல மட்டும் கிடையாது. நம்ம உணவு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது, பாரம்பரிய உணவான மண்பாண்டத்துல சமைச்சது, இரும்புல சமைச்சது, பித்தள பாத்திரம் ஈயத்துல சமைச்சது, அதே மாரி நமக்கு வெண்கலத்துல சமைச்சது, இது எல்லாமே என்ன நமக்கு குடுக்குது அப்படின்னா, உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும், உறுதியும் குடுக்கும். மகர மாசம் பாருங்க, பொங்கலே வந்து வெண்கல பானையில தான் நம்ம சமைக்கிறோம். ஸோ இந்த வெண்கலம் வந்து அவ்வளோ விசேஷம். நீங்க அத வியாழக்கிழமையில கூட பயன்படுத்தலாம். பித்தளையும் பயன்படுத்தலாம், வெண்கலமும் பயன்படுத்தலாம். இல்ல வெண்கலம் வந்து நீங்க வெள்ளிக்கிழமையிலயும் பயன்படுத்திக்கலாம். நீங்க வந்து சுவாமிக்கு பிரசாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே, அது வெண்கலத்துல பண்ணுங்க. அதுக்கு அழகா உருளி வச்சிருக்காங்க இங்க. ஸோ வெண்கல உருளியில வெள்ளிக்கிழமையில ஒரு பால் பாயாசமோ, அல்லது ஏதோ ஒண்ணு ஜவ்வரிசி பாயாசமோ சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்பொழுது, ஐஸ்வர்யம் கண்டிப்பா இருக்கும். நம்ம வெளியில போய் தேடுறோம். எப்படி நமக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு, ப்ராஷ் குக்வேர் வாங்க. இங்க இருக்கக்கூடிய கிரகங்களுக்கான பாத்திரங்கள் எல்லாமே வாங்குங்க. கண்டிப்பா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு வரும்.